வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் லேசு தமிழ் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடியோலாம் வந்திருக்கோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவால இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இலவசமான முறையில் 6 கோர்ஸ் வந்து படிக்கக்கூடிய இருக்குது. ஆன்லைன்லாம் படிக்கிறது, அது என்ன கோர்ஸ், அது எப்படி படிக்கிறேன்னா சொல்லித்தரப்போகிறேன். இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோலாம் சொல்லித்தரப்போகிறேன். நீங்கள் எப்படி லொக்கின் பண்ணுறதுலேருந்து எப்படி படிக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நோம்பலாக போட்டிருக்காங்க. மொரட்டுவா பல்கலைக்கழகத்தில் முற்றிலும் இலவசமான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பாடநெறி வந்து இலங்கை கணினி சங்கத்தின் அங்கீகாரத்துடன் டிபி எடுகேஷன் அனுசரையில் பார்த்தீங்கன்னா மொரட்டுவா பல்கலைக்கழகம் இலவசமாக மென்பொருளை பாடநெறியை வழங்குகின்றது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பாடநெறி என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் எனப்படுற இந்த பாடநெறி பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இதில் வெப் டெவலப்மெண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குன்னு அவங்க சொல்கிறேன் பாருங்க. இதில் 6 சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக பைத்தன் ஃபார் பிகினர்ஸ், இதில் கூட கோடிங் எல்லாம் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. பைத்தன் ஃபார் பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா முதலாவது கோர்ஸாக இருக்குது. ரெண்டாவது கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வெப் டிசைனிங் ஃபார் பிகினர்ஸ், எல்லாம் பிகினர்ஸுக்கு தான் வெப் டிசைனிங் ஃபார் பிகினர்ஸ் கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா பைத்தன் ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் வெப் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா சர்வர் சைட் வெப் ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்காங்க. ஆறாவது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் பார்ட்டிசிபேட் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில், டெக்னாலஜி ஸ்கில் அப்படின்னு நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த 6 பாடநெறியும் பார்த்தீங்கன்னா இலவசமாக ஆன்லைனில் யாருமே படிக்கலாம். வயது இல்லைன்றது கிடையாது. நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு வயது இல்லையும் கிடையாது. நீங்கள் இலவச முறையில் படித்து கொள்ளக்கூடிய இருக்கும். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ மூலமும் சில ஃபோட்டோஸ் மூலம் உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே படிப்பிப்பாங்க. இது முடூல் என்ற இந்த சாஃப்ட்வேர் மூலம் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் எப்படி லொக்கின் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது கோர்ஸ்லன்ற அந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸ்க்ரீன் வீடியோவில். ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து படிங்க. என்ன பார்த்தீங்கன்னா இப்படியான கோர்ஸில் வந்து நீங்கள் பிகினர்ஸாக படிக்க போனால் கூட உங்களுக்கு வந்து பெரிய ஒரு தொகை வந்து செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமான முறையில் மொரட்டுவா லெக்சர்ஸாக நடக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் குவாலிட்டியான சப்ஜெக்டாகவும் இது அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட கரியரை வளர்க்குறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒரு ஸ்க்ரீன் வீடியோவில் எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, இந்த வெப்சைட்டுக்கு போகிற லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு போய்க்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணோட பார்த்தீங்கன்னா ஓப்பன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவான்னு போட்டிருப்பாங்க மேலேயே. ஸோ கீழே ரோல் பண்ணி போட்டால் இமேஜ் போட்டிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா வுட் யூ லைக் டு என்டர் த ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கோர்ஸை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் எங்கே நடக்குது, என்ன மாதிரி டெவலப்மெண்ட் செய்கிறாங்க, யார் இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, ஏன் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து இதில் பார்த்து கொள்ளக்கூடியமா இருக்குது. ஸோ கீழே திருப்பி ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா கிக் ஸ்டார்ட் யுவர் கேரியர் ஆஸ் எ சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. வித் ட்ரைனிங் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை மொடியூல் இருக்குது, அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 6 மொடியூல் ப்ரோக்ராம் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் எத்தனை மொடியூல் இருக்குது, அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, நாங்கள் எப்படி லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம், என்ன சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும், எவ்வளோ காலம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்பாங்க. என்னென்ன கோர்ஸ் எப்படி சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் வில் பி கிவன் அ சர்டிஃபிகேட் ஆஃப் த பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் தான் கிடைக்குமே ஒழிய நீங்கள் வந்து ஒரு பெரிய கோர்ஸ் சர்டிஃபிகேட் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் வந்து மொரட்டுவா யூனிவர்சிட்டியால் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கீழே நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. இதுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, ஸ்பான்சர் பை டிபி எடுகேஷன் அப்படிலாம் போட்டிருக்காங்க. இப்போ யூனிவர்சிட்டியும் அதை வந்து டிபி எடுகேஷன் தான் வந்து ரெண்டும் சேர்ந்து தான் இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கொள்றதுன்னு பார்த்துருக்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து வாய்ஸ் இருக்காது, மியூசிக் மட்டும் தான் போய் கொண்டு இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக காட்டுறாங்க என்னென்ன மாதிரி செய்யுது அப்படின்ட்டு. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். ஓகே, கீழே ரோல் பண்ணி போயின்னா உங்களுக்கு வந்து எல்லா கோர்ஸுகளையும் பார்த்து கொள்ளக்கூடியமா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இதில் போய் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் கீழே வந்து கோர்ஸ் எல்லாம் பார்த்து கொள்ளக்கூடியமா இருக்கும். எத்தனை கோர்ஸ் இருக்குது, என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கொள்ளலாம். பைத்தன் ஃபார் பிகினர்ஸ், வெப் டிசைனிங் பிகினர்ஸ், பைத்தன் ப்ரோக்ராமிங், ஃப்ரண்ட் எண்ட் வெப் டெவலப்மெண்ட், சர்வர் சைட் வெப் ப்ரோக்ராமிங். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இது போட்டிருக்காங்க. சாஃப்ட் ஸ்கில், டெக்னிக்கல் ஸ்கில் அப்படிலாம் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ள முடியுமா என்னென்ன கோர்ஸல் இருக்குண்டு. ஸோ இங்கே அவர் டீம் போட்டு 2 டீம் மெம்பர்ஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. படிப்பிக்கிறாங்க எல்லா இதுவும் இதில் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டடி பண்ண உங்களுக்கு வந்து லெக்சர் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இதில் கெட்டிங் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ள ஹவு டு ரெஜிஸ்டர் அண்ட் ஸ்டார்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணணும். இப்படி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி இந்த மொடியூலில் வந்து நீங்கள் லொக்கின் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் வந்து லொக்கின் பண்ணி கொள்ளக்கூடிய இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கூகுள் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இந்த 2 அக்கௌண்ட்டையும் பாவிச்சு நீங்கள் வந்து லொக்கின் பண்ணி கொள்ளக்கூடிய இருக்கும்.
இது எதுவுமே இல்லை, நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக கிரியேட் பண்ண தான் போகிறீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட்னு போட்டிருப்பாங்க. இது ரெண்டு மூலம் நீங்கள் லொக்கின் பண்ண விரும்பலை அப்படின்னா நீங்கள் கிரியேட் நியூன்றதை கொடுத்து லொக்கின் பண்ணி கொள்ளக்கூடியமாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்னா லொக்கின் பண்ணால் இப்போ கிரியேட் நியூவை கிளிக் பண்ணி காட்டுறேன் என்னென்ன மாதிரி ஃபார்மல் வருது அப்படின்னு காட்டுறக்காண்டி. கிளிக் பண்ணணும் இப்படி தான் ஓப்பன் ஆகும். நியூ அக்கௌண்ட்னு மேலே போட்டிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் போட்டிருப்பாங்க. இது வந்து 8 லெட்டர்ஸில் இருக்கணும். யூசர் நேம் வந்து கேபிட்டல் ஸ்மால்லாம் மிக்ஸ் ஆகி 8 லெட்டர்ஸில் இருக்கணும். நீங்கள் கொடுத்து பார்க்க உங்களுக்கு வந்து இந்த யூசர் நேம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேன்னு காட்டுவாங்க, இல்லாட்டி வந்து வேறு யூசர் நேம் போட்டு சொல்லி காட்டுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதுக்குரிய பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மோர் டீடைல்ஸ்னு போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இது கொடுத்துருக்காங்க. இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா எகெயின் இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதை மேலே கொடுத்த அதே இமெயில் அட்ரஸை நீங்கள் திருப்பி கீழே கொடுக்கணும் கன்ஃபார்ம் பண்ணுறக்காண்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் சர் நேம் இதில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிட்டி இல்லை டவுன் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட டவுனில் சிட்டி நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியில் எடுக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து ஐ ஆம் நாட் அ ரோபோட் இருக்கும். அதை நீங்கள் டிக் பண்ணணும். நான் வந்து ரோபோட் இல்லை ஒரு மனுஷன் செய்யறதுக்காண்டி இந்த ரோபோட் டிக் பண்ணிவிட்டு கிரியேட் மை நியூ அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியமே இருக்கும். இதை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கோட் வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து திருப்பி இதுக்கு ரீடைட் பண்ணி வாரமாக இருக்கும். இந்த கன்ஃபர்மேஷன் பார்க்குறக்காண்டி இமெயிலை சரியாக வந்து செக் பண்ணுறக்காண்டி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்லாம் லொக்கின் பண்ண போகிறேன். ஸோ பேக் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணி நான் லொக்கின் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க ட்ரெயினி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரும் ப்ரோக்ராம்னு போட்டிருக்காங்க. ஸோ வி வெரி வார்ம்லி வெல்கம், அதாவது உங்களை வந்து நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இதை பற்றிய டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, நம்ம சொன்ன மாதிரி என்னென்ன கோர்ஸ் இருக்குது எல்லா விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க. என்ன ஸ்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும், என்ன நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும், மாதிரி இந்த கோர்ஸை பற்றி சில இன்ட்ராக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கோர்ஸ் இன்ட்ராக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கோர்ஸை பற்றி சின்ன இருக்குது இன்ஃபர்மேஷன் மாதிரி. அது மாதிரி நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா திருப்பி இதில் கோர்ஸ் இன்ட்ராக்ஷன் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்ட்ராக்ஷன் இது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கள மொழியிலையும் இருக்குது. அதே டைம் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ தமிழ் மொழியிலையும் பார்த்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பதிவிறக்கு நாங்கள் இதில் வந்து ஸ்டார்ட் லேர்னிங் இருக்குது. அதை கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சிங்களம் தமிழ் 3 மொழியிலையும் கொடுத்துருக்காங்க. எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு இலவாக விளங்கிக் கொள்றக்கான 3 மொழிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தா இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் சிங்களம், அப்புறம் தமிழ் மொழியில் கொடுத்துருக்காங்க. கற்கனரி பகுதியை அணுவதற்கு நீங்கள் இந்த பகுதியை முதல் நிரப்புதல் அவசியம்னு போட்டிருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க, வாட்சி பார்க்கலாம். ஸோ இதுக்கு கீழே போனீங்க அப்படின்னா இந்த கற்கனை அணுவதில் பிரச்சனை இருக்கும் அப்படின்னா FAQ அதாவது வந்து கீழே இருக்கு பாருங்க, அதில் நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் பார்த்துக்கொள்ளாமனு போட்டிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு தெரியணும், மேலதிகமாக தெரியணும் அப்படின்டா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி 3 மொழியில் கொடுத்துருக்காங்க. இந்த கற்கனடியை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வோம், இல்லை இன்ஃபர்மேஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண இப்படி தான் ஓப்பன் ஆகும். பாருங்க நியூ ஒன்று போட்டு வந்திருக்கு, ஆக்டிவேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு போட்டு நான் இதை வந்து N2 கொடுத்து என் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதில் கீழே நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. கீழே ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா அட்டம் குவிஸ் நவ்னு போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து கிளிக் பண்ணி அட்டம் பண்ணணும். இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15 கேள்வி கேட்டிருக்காங்க. 15 கேள்விக்கு நாங்கள் வந்து ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்கள் முதல் பேர் என்ன, உங்களோட முதல் பேர் என்ன அதை நீங்கள் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் குடும்ப பேர் என்ன அதை நீங்கள் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். 3 மொழியிலையும் போட்டிருக்காங்க, நீங்கள் ஈஸியாக விளங்கிக் கொள்ளலாம். உங்களது பேர் முதல் எழுத்துடன் பேர் எழுத வேண்டியதாக இருக்கும். அப்புறம் உங்களோட முழு பேரை வந்து நீங்கள் இதில் ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் கேட்டிருக்கேன், அதே நீங்கள் இதில் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் தேசிய அடையாள அட்டை இலக்கம் கேட்டிருக்காங்க. தேசிய அடையாள அட்டை இலக்கம் கொடுக்கணும். அது இல்லை அப்படின்னு வேறு அடையாளப்படுத்தக்கூடிய ஆவணம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும்னு போட்டிருக்காங்க. ஸோ தேசிய ஐநேசி இல்லைன்னா வேறு ஆவணம் ஒன்று நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட தேசிய அடையாள அட்டையின் இருபுறத்திலையும் தெளிவான புகைப்படத்திலையும் எங்கேயும் பதிவு செய்ய வேண்டும் போட்டிருக்காங்க. அதாவது என்ஏசியின் ஃப்ரண்ட் பேஜும் பேக் சைடு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் வந்து 10 MB, அதுக்கு உள்ளே இருக்கிறதா இருக்க வேண்டும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. அது வந்து எப்படி கொடுக்கணும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாதம், அதுக்கப்புறம் தேதி, அதுக்கப்புறம் ஆண்டு, இந்த வடிவத்திலையும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்து உங்கள் பாலினம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட வீட்டு முகவரி கேட்டிருக்காங்க, அது நீங்கள் இதில் எழுத வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பிறகு வந்து உங்கள் நிரந்தர முகவரி அமைந்துள்ள மாவட்டம் கேட்டிருக்கேன், அதை நீங்கள் இதில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களது இடைநிலை கல்வித்தன்மையை தெரிவு செய்யணும்னு போட்டிருக்காங்க. நீங்கள் ஓஎல் எழுதிட்டீங்களா, இல்லை ஓஎல் எழுத இல்லையா, இல்லை ஏல் எழுதிட்டீங்களா, இல்லை ஏல் இப்போ தான் எழுதி போட்டு இருக்கிறீங்களா, இல்லை ஓஎல் பாஸ் பண்ணி ஓஎல் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க, ஏல் எழுதி பாஸ் பண்ண இல்லையா, இல்லை வேறு எதுமா அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயர்கல்வி தலைமை உண்டா ஆமையும் பொருத்தமான நிலையை தெரிவு செய்யணும்னு போட்டிருக்காங்க. நீங்கள் உயர்கல்வி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய
ஆன்சரை வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது, டிகிரி இருக்குதா, நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கிறீங்களா, அதை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் தற்போது பணிபுரியுங்களான்னு கேட்டிருக்காங்க, முழு நேரம் அல்லது பகுதி நேரம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நோ ஒன் ஃபர்ஸ்ட் ஆன்சர் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறேன் பட் ஐடி கம்பெனி இல்லை, ஒர்க் பண்ணுறேன் ஐடி கம்பெனி இல்லை, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் ஒர்க் பண்ணுறேன் அது கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த open.uom.lk பற்றி நீங்கள் எங்கே வந்து கேள்விப்பட்டீங்கள் என்று கேட்டிருக்காங்க. ஃபேஸ்புக் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, இல்லை டிபி எஜுகேஷன் மூலமாக, இல்லை ஸ்கூலில், இல்லை டியூஷன் கிளாஸில் சொன்னாங்களா, ஃப்ரெண்ட் யாரும் சொன்னாங்களா, அதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் டிக் பண்ணலாம். ஸோ நீங்கள் 2-3 இடத்துல கேள்விப்படுறீங்க, 2-3 இடத்துல நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கொள்ளக்கூடிய 2 இடத்துல டிக் பண்ணிக்கொள்ளக்கூடியமா இருக்கும். எல்லாம் கொடுத்துட்டு ஃபினிஷ் அட்டமெண்ட் தான் கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு ஃபில் பண்ணிட்டு வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஃபினிஷ்ட் அட்டமெண்ட்டுக்கு நான் கிளிக் பண்ணுறேன். இப்படி தான் ஓப்பன் நான் கிளிக் பண்ணோன்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினும் போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கிறீங்களா என்ன எனக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சேவ்னு வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணாலும் திருப்பி கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அதுலேயும் திருப்பி சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்க எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ கீழே ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா பாருங்க ஃபினிஷ்ட் அப்படின்னு வந்திருக்கு. அதை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு திருப்பி வேணால் ரீஅட்டம் பண்ணி கொள்ளக்கூடியமா இருக்குது. இப்போ ரிவ்யூவில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இல்லை டேஷ்போர்டுன்றது கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் இதெல்லாம் உங்களுக்கு வந்து எல்லா கோர்ஸுகளும் வரும். ஆனால் எனக்கு இப்போ வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கோர்ஸ் வர இல்லை, இதில் அப்லோட் ஆக இல்லை. இப்போ வந்து நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கோர்ஸ் ஓவர்வியூன்றது தானே, இந்த இடத்துல எல்லா கோர்ஸும் வந்து காட்டுவாங்க. அதுக்கு பிறகு கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே கோர்ஸ் செஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி கொஞ்சம் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுக்கும் அது வந்து கோர்ஸ் எல்லாம் ஆட் ஆகி வாரக்கு ரிவ்யூ எல்லாம் செஞ்சு. ஸோ இது வரைக்கும் சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு வந்து 3 மெசேஜ் வரும். நீங்கள் இந்த கோர்ஸில் உங்களுக்கு வந்துருக்குது, நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும், 10-15 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியா இருக்கும். வெயிட் பண்ணவங்க வந்து கோர்ஸ் லோடாகி வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைத்தன் ஃபார் பிகினர்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து. செகண்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வெப் டிசைனிங் ஃபார் பிகினர்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஒவ்வொரு கோர்ஸை தான் முடிக்க வேண்டியா இருக்கும். ஸோ கீழே பாருங்க 0 கம்ப்ளீட் இருக்குது, 100க்கு வரணும். ஸோ நான் இந்த பைத்தன் ஃபார் பிகினர்ஸை வந்து கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி ஒவ்வொரு படிமுறை செய்கிறேன்னு இன்னொரு வீடியோவில் வந்து போடுறேன். இப்போ சும்மா சாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ போனால கோர்ஸ் ஓவர்வியூ ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கோர்ஸை பற்றிய சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று இருக்கும். இது எத்தனை மணி தேவை கோர்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. கீழே திருப்பி போனீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஃபார் ப்ரோக்ராமிங் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோர்ஸ் வந்து எனேபிள் இருக்கும். இதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். பண்ணால் தான் நீங்கள் வந்து அடுத்து வந்து நீங்கள் வந்து செய்ய முடியா இருக்கும். இது முடிக்காமல் இதுக்கு போயிடலாம், இது ரெஸ்ட்ரிக்டட் இருக்கும். இதே கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு கோர்ஸும் முடிக்கணும். இப்போ இந்த கோர்ஸ் முடிக்கணும் அப்படின்னா நாங்கள் இந்த கோர்ஸில் இந்த செகண்ட் வந்து முடிச்சிடுவோம். 1.2 முடிச்சிருந்தா மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த கோர்ஸை தொடரலாம். இது தொடங்க போனோம்னா இது முடிச்சிருக்கணும், அப்படி இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 9 கோர்ஸு கிட்டே இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இ சர்டிஃபிகேட் தருவான்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த இ சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் காட்டியிருப்பாங்க பைத்தன் படிச்சதுக்குள்ள இ சர்டிஃபிகேட் என்ன வரும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிளாக இருக்காது, ஏன்னா நீங்கள் எல்லா கோர்ஸும் முடிக்கணும் ஒன்று வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் முடிக்க போறீங்கன்னா இதை வந்து இதில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ மூலம் இந்த கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிளே பண்ண போட்டு நீங்கள் இந்த கோர்ஸை பார்த்துக்கலாம். இது வந்து இந்த வீடியோ வந்து 20 நிமிஷம் இருக்குது. ஸோ இதில் இடக்கடை பார்த்தீங்கன்னா கேள்வியை கேட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு வந்து கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ கடைசியாக ஒரு பெரிய கேள்வி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடங்கள் வந்து கேள்விகள் இருக்குது. கிளிக் பண்ணால் உங்களுக்கு வேறு மேலே கேள்வி வரும், கொஸ்டின் வரும். நான் உங்களுக்கு இதில் வந்து விளக்கமாக தேவைன்னா உங்களுக்கு தமிழ் மொழியில் இன்னொரு வீடியோவில் போடுற விளக்கமாக. அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து நோட்ஸ் மூலமும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய நோட்ஸை கொடுத்தீங்கன்னா இதில் நோட்ஸ் மூலமும் இது வந்து கிடக்கும். ஸோ இது நோட்ஸ் மூலமும் படிச்சுக்கொள்ளக்கூடியமா இருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா லெக்சர் ஸ்லைட் இருக்குது, அதை படிப்பிச்ச வந்து ஸ்லைட் மூலம் கிடக்கு. நீங்கள் தட்டி ஒரு ஸ்லைடாக நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். வாய்ஸ் இருக்காது, நீங்கள் வந்து நோட்ஸில் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் தட்டி படிப்பிச்சதில். ஸோ இவ்வளோத்தை முடிச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இது வந்து 100% ஆன அப்புறம் நீங்கள் அங்கே அடுத்த வந்து என்ன ஆயிரும் 1.21 வந்து அதை நீங்கள் வந்து கோர்ஸை முடிச்சுக்கொள்ளக்கூடியமா இருக்கும். இப்படி தான் இந்த கோர்ஸ் வந்து ஃபுல்லாக நீங்கள் முடிக்கணும். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த நாட்டு நிலைமையை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் ஐடி படிக்க போட்டு பெரிய பணத்தை செலவழிக்காமல் ஒரு நார்மல் நாலேஜாக பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான நாலேஜையும் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மூலம் வந்து இந்த லேர்னிங் மூலம் நீங்கள் வந்து படிச்சுக்கொள்ள 6 கோர்ஸ் இருக்குது, எல்லாம் ஃப்ரீயாக நடக்குது. ஸோ வீடியோ பார்த்துட்டு கட்டாயம் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போனால் சர்டிஃபிகேட் தராங்க. அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் சர்டிஃபிகேட் வராது, இது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண சர்டிஃபிகேட் தான் வரும் உங்களுக்கு. ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரயோசனமாக அமையும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, எல்லாம் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதே போல் நிறைய வீடியோஸ் வேறு இருக்கிற சேனலில் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.